இன்னைக்கு சத்சங்கத்துல நம்ம பார்க்க போறது ரெண்டாவது மகா வாக்கியம். வேதத்துடைய ரெண்டாவது மகா வாக்கியம் பார்க்க போறோம். நம்ம இப்போ அகம் பிரம்மாஸ்மி, நான் என்னும் தன்மை பிரம்மமாகவே இருக்கிறது. பிரம்மன்றது காட்லினஸ். திருப்பி காட்லினஸ் என்பது ஒரு பிராடா கேட்டகரைஸ் பண்ணிருக்கா. சத்துன்னா இருப்பு. அந்த இருப்புக்கு இன்மையே இல்லாத ஒரு இருப்பு. அதுக்கு இல்லைன்றதே கிடையாது, ஒரு பேரிருப்பு. ஆகாசம் எப்படி நீக்கமர நிறைஞ்சிருக்கோ, நட்சத்திரங்கள் கூட அதுல உதிச்சு அதில் பல கோடி லைட் மில்லியன் இயர்ஸ் இருந்து மறைஞ்சு போறதோ தன்னுடைய கோள்கள் குடும்பத்தோட, அதே போல இந்த பொருள் அதற்கு கூட ஒப்பிட முடியாது. ஆகாசம் இதற்கு முன்னாடி ஐம்பூதங்கள்ல ஆகாசம் கூட இதுல இருந்து தான் உற்பத்தியா இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு இருப்பு. அந்த இருப்புக்கு இன்மையே கிடையாது. இது நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு பொருளோடையும், இன்க்ளூடிங் ரொம்ப கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு பொருள்னு பார்த்தா ஆகாசம். அந்த ஆகாசத்தோடையே இதை கம்பேர் பண்றதுன்றது கூட கஷ்டம். ஆகாசம் கூட முழுமையான உதாரணமா இதுக்கு ஆயிடாது. அப்பேற்பட்ட பொருள் தான் அந்த இருப்பு. பிரம்மன்ற வார்த்தைய சத்து, இருப்பு, சித்து, அறிவு, ஆனந்தம். ஆனந்தம் பிளிஸ். அதாவது அறிவு விளையாட்டு. இப்போ நம்ம சாதாரணமா பார்த்தோம்னா உடல் மூலமா விளையாடுற விளையாட்டை கடந்து அப்புறமா அறிவுபூர்வமான விளையாட்டெல்லாம் விளையாடுவோம். இப்ப சதுரங்கம், செஸ் ஆடுறோம். வேற நுணுக்கமான ஆட்டங்கள் ஏதானோ, பசில்ஸ், இந்த மாதிரிலாம் நுட்பமான ஆட்டத்துல ஒரு ஆசை வருது. அதை கண்டுபிடிக்கிறதுல ஒரு ஆசை வருது. அத போல இந்த அறிவு பொருள் அந்த மாதிரியான ஒரு அறிவு நிலையாவும் அறிவு களஞ்சியமாவும் அறிவாகவே தனக்குள்ளேயே தானாக இருந்து கொண்டு இருப்பதால் அது பூரணமாகவும் முழுமையாகவும் ஒரு விளையாட்டு மாதிரியும் அது நடந்துட்டு இருக்கு. இந்த அண்டச்சராசரம் பூரா பகவானுடைய லீலை அப்படின்றார். லீலை அப்படின்றார். என்ன இது லீலை? என்ன விளையாட்டு? அதுக்கு விளையாடுறோம் கூட தெரியாம அறிவானது இப்ப நம்ம கிட்டயே எப்படி இருக்குது, இருக்கும் விதம் என்ன, டு சீக் டு நோ அப்படின்றது என்னைக்குமே நம்மளுக்கு அடங்கிறது இல்லை. எதையும் தெரிஞ்சுக்கணும்னு மனம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறது, எல்லாத்தையும் படிக்க ஆசைப்படுறது. அறிவுக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்துடணும்னு புத்தி ரூபமா எல்லாருக்கும் இந்த ஆசை. எல்லா உயிரினங்களுக்கும். ஒரு பசு கண்ணுக்குட்டி போட்டா கூட அந்த கண்ணுக்குட்டி அது வயத்திலேருந்து வந்த அடுத்த க்ஷணத்திலேயே இங்கேயும் அங்கேயும் துள்ளி குதிச்சுன்னு ஓட ஆரம்பிக்கிறது. ஏன்னா அதனோட தன்மை, இருப்போட தன்மை, உயிர்ப்பு, அறிவுனாலே தேடுதல், ஓடுதல், கழித்தல். இந்த கழித்தல் தான் இந்த பிளிஸ். இந்த மாதிரி பிராடா இதை கேட்டகரைஸ் பண்ணி ஒரு மாதிரி சொல்றாங்களே தவிர அதை உணர்ந்தாதான் தெரியும். அதை உள்ளுக்குள்ள உணர்ந்தாதான் தெரியும்.
இப்ப கலைகள் எல்லாமுமே எல்லா விதமான கலைகள் மூலமா வெளிப்படுற நாடகம், நாட்டியம், பாட்டு, ஓவியம் அப்படின்னு ஏகப்பட்ட கலைகள் இருக்கு இல்லையா? அந்த கலைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு எப்படி இருக்கு? ஒரு உள்ளத்துக்கு தான் உவகை வருது, ஆனந்தம் வருது. ஒரு நல்ல கச்சேரியை கிட்டும் தான் ஆனந்தம் வருது. நல்ல இந்த ஆன்ம சத்சங்கத்தை கேட்கும் பொழுது ஆன்மாக்கே புத்தி அடங்கி மனம் அடங்கி ஆன்ம லெவலுக்கு நம்ம எலிவேட் ஆகும். இதுதான் வந்து ஹையர் கான்சியஸ் லிவிங்னுவா. அதாவது மேலான பொருட்களோட பரமாத்மான பொருட்களோட வாழுதல், பரமான பொருட்களோட மேலான பொருட்களோட வாழுதல் தான் ஹையர் கான்சியஸ் லிவிங். அந்த மேலான பொருள் தான் அந்த ஆன்ம வஸ்து. இந்த ஆன்ம வஸ்து வந்து இந்த வேத மகா வாக்கியத்துல இது வந்து பிருஹதாரண்யக உபனிஷத்து, யஜுர்வேதத்துல இந்த வேத மகா வாக்கியம், யஜுர்வேத மகா வாக்கியம் வந்து இந்த அகம் பிரம்மாஸ்மின்ற வாக்கியம். இதுல வந்து 2 ஸ்லோகம் கொடுத்திருக்காரு ஆச்சாரியால். வித்யாரண்ய சுவாமிகள் 2 ஸ்லோகம் கொடுத்திருக்காரு. 2மே அற்புதமான ஸ்லோகங்கள். எடுத்து அழிச்சுட்டு போறாரு அவரு. இது வந்து இந்த தேகத்திலையும் இந்த மகா வாக்கியம் எப்படி வந்து ஒரு ஜீவனுக்குள்ள தானே ஸ்புரிச்சுட்டு அறிவு வெளியா, அறிவு சுரூபமா வந்துட்டு இருக்குன்றத இந்த 2 ஸ்லோகங்கள் ஆச்சாரியர்கள் வந்து சொல்றார். இந்த முதல் ஸ்லோகம் பார்ப்போம். பரிபூர்ணக பராத்மா அஸ்மின் தேகே வித்யாதிகாரிணி புத்தேகே சாட்சிதயா ஸ்தித்வா ஸ்புரன் அகம் இதீரியதே. பரிபூர்ண பராத்மா அஸ்மின் தேகே வித்யாதிகாரிணி புத்தேகே சாட்சிதயா ஸ்தித்வா ஸ்புரன் அகம் இதீரியதே. இது என்ன சொல்றது? அது ஒரு முழுமையான பொருள், பரிபூரணம், பரிபூரணமான வஸ்து. எப்படி வேதத்துல சாந்தி மந்திரங்கள்ல எப்படி வருதோ, பூர்ணமதம் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதக்ஷதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ அவசிஷ்யதே அப்படின்றதோ, அதே போல இந்த பொருள் கால தேசங்களை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு பொருள். இந்த பொருள் எப்படி இருக்குன்றத சொல்றாரு. இந்த தேகத்துல பரிபூர்ணமான இந்த பொருள் இந்த தேகத்துல எங்க ஜொலிச்சுன்னு இருக்குன்னா, எந்த இடத்துல அது ஜொலித்தல், ஸ்புரித்தல். ஸ்புரித்தல்னா என்ன? தொடர்ந்து இப்ப வந்து ஹிருதயம் வந்து ஸ்புரிச்சுட்டே இருக்கு, துடிச்சுட்டே இருக்கு. அந்த மாதிரி இந்த ஜொலித்து கொண்டிருத்தல் அப்படின்றார் இல்லையா, அத போல தன்மை தான் இந்த ஸ்புரணம். ரமண மகரிஷி வந்து அவருடைய எல்லா பாட்டுக்குள்ளையும் இது ஒரு முக்கியமான ஒரு இது என்ன சொல்லுவார்னா, அகம் ஸ்புரணம்னுவார். அகம்னா நான். அகம் அப்படின்றது முதல் வேற்றுமை உறுப்பு சமஸ்கிருதத்துல. தமிழ்ல எப்படி நான், என்னை, என்னால், என்னோடு, என்னுடன் அப்படின்னு லைனா வேற்றுமை உறுப்புகள் வருதோ, வேற்றுமை உறுப்பு. மாம் அப்படின்றது 2வது வேற்றுமை உறுப்பு, மயான்றது 3வது வேற்றுமை உறுப்பு. இப்படி வேற்றுமை உறுப்புகள் இருக்கும். அதுல வந்து முதல்து வந்து அகம், நான். நான்றது வந்து நான் நம்ம சொல்றது இல்லை. ஆனா பேச்சுல ஏதானும் பேசணும்னா நம்ம வந்து நானை யூஸ் பண்றோம். எப்படி சொல்றோம்? நான் போகணும், இன்னும் போகல, நான் வரணும், நான் பேசணும், நான் பேசக்கூடாது, நான் சொல்லியிருக்க கூடாது, இப்படின்னு பேச்சு வழக்குல நானும் பேசுறோம். ஆனா நான்ன்ற தன்மை உண்மையா பிரம்மாண்டங்கள் அனைத்திலேயுமே எப்படி இருக்குன்றதுதான் இங்க வந்து இந்த பாட்டு வந்து சொல்றது. ஒரு 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 இன்செக்ட் எடுத்துக்கோங்க. ஒரு எறும்பு போறதுன்னா கூட, எறும்பு நடந்து நடந்து போயிட்டே இருக்குன்னா கூட, அந்த உடலுக்குள்ள
அந்த எறும்பு உடலுக்குள்ள அந்த மனமா அந்த புத்தியானது ஏதோ ஒரு நாட்டத்தோட தான் அந்த அமைப்பு போல அருகதையா தொடர்ந்து நடந்து போய் ஏதோ ஒரு உணவுக்கோசரம் தேடிட்டு இருக்கு. இப்போ அது ஆக்சுவலா அதனுடைய புத்திக்குள்ள இருக்கிற நாட்டம் தானே அந்த நானு. இந்த மாதிரி அண்டசராசரம் பூரா ஒரு நாய் இருக்கு வச்சுக்கோங்க, ஒரு பூனை இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு யானை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவைகள் எல்லாம் அந்த கூட்டுக்குள்ள அடங்கி அந்த உடலுக்குள்ள அடங்கி நானுன்னு பேச போறது இல்லை. ஆனா அந்த கூட்டுக்குள்ள அடங்கி அதுவாக அருகதையா அந்த மிருகமா அதுக்குள்ள கட்டுக்கடங்கி அந்த புத்தியானது நடவடிக்கைகள்ல ஈடுபடுறதே அந்த நான் நான் நான்ன்றது ஸ்புரித்தல் தான். இங்க இததான் இங்க இவர் அற்புதமா சொல்றார். இந்த சராச்சரம் பூரா அந்த பேரிருப்பானது, மெய்யுணர்வானது, பரம்பொருளானது எப்படி தோன்றின உயிருள்ள பொருட்கள்லையும் சரி, உயிரில்லாத பொருட்கள்லையும் சரி. இப்ப சூரியனோட இருப்பை எடுத்துக்கோங்க. சூரியன் சதா ஜொலிச்சுட்டே இருக்கு. ஹீலியத்தை எரிய விட்டு உஷ்ணத்தையும் வெளிச்சத்தையும் கொடுத்துட்டே இருக்கு. அனைத்து கோள்கள்லயும் இருக்கிற அந்தந்த நிலைகளை அப்படியே மெயின்டைன் ஆயிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணமே சூரியன் தான். அந்த தொடர்ந்து இருத்தல் அந்த சந்நிதிக்கு கட்டுப்பட்டு அது இருந்துட்டு இருக்கு. இப்ப நம்மளுடைய மனித தேகத்துக்கு வருவோம். மனித தேகத்துல அதிசூக்ஷமா இது ஸ்தூல தேகம். வெளியில தெரிகிற பாடி ஸ்தூல தேகம், பௌதீக உடல். சூக்ஷ்ம உடல்ன்றது சித்தம், மனம், புத்தி, அகங்காரம்ன்ற நாலு. இதுல ரொம்ப சூக்ஷ்மமா அதிசூக்ஷ்மமா டெசிஷன் மேக்கிங்லயும் சரி, மீதி எல்லா விஷயங்கள்லயும் சரி, உடனிருந்து இயங்குவது, அந்த ஜீவத்தன்மையாகவே இயங்குவது புத்தி தான். அததான் அந்த 2வது லைன்ல சொல்றார். புத்தேகே சாட்சிதயா ஸ்தித்வா ஸ்புரன் அகம் இதீரியதே. புத்தேகே சாட்சிதயா ஸ்தித்வா, புத்தி ரூபமாக இருந்து கொண்டு, புத்தி ரூபமாக இருந்து கொண்டு ஸ்புரதி ஸ்புரித்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் நம்ம எப்பப்போ ஒவ்வொருத்தருக்கும் அவ மேலேயே நாட்டம், அவளோட அட்வான்ஸ்மெண்ட். சைக்கலாஜிக்கலா நான் நல்லபடியா நல்லவனா மாறணும், நான் நிறைய சம்பாதிக்கணும், நான் வீடு கட்டணும், நான் நிறைய படிக்கணும், நான் ஆரோக்கியமா இருக்கணும், என்ன எல்லாரும் மெச்சணும் அப்படின்ற ரூபத்துல எல்லாமே பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ். யாருமே கெட்டவாளா இருக்க விரும்பல, எதுவுமே விரும்பல. ஆனாலும் அந்த ஸ்புரணம் சைக்கலாஜிக்கலா ஒரு சென்டர் ஒயாம இயங்கிட்டு இருக்கா இல்லையா? இப்ப ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து விழிப்பு நிலைக்கு உடல் உணர்வா கொஞ்சம் கொஞ்சமா அந்த சக்தியானது ஃபர்ஸ்ட் மன உணர்வா புத்திக்கு பக்கத்துல தான் வருது. ஏதோ தூங்கும் பொழுது இருக்கிற டிஸ்கம்ஃபர்ட் கூட தெரியறதே அதனாலதான். இப்படி அந்த ஆழ்ந்த உறக்க நிலையிலிருந்து விழிப்பு நிலைக்கு வரும்பொழுது உணர்வானது, பேருணர்வானது, இருப்புணர்வானது, பரம்பொருள் உணர்வானது பரிபூர்ணமா இங்க சொல்லப்படுற அகம் பிரம்மாஸ்மி, பிரம்மமாக இருக்கிறேன் என்று சொல்லப்படுற அந்த பிரம்மத்தன்மைன்ற இருப்புணர்வு. இங்க பிரம்மம்னா இது எந்த ஒரு மதத்தால சொல்லப்பட்டது அப்படின்றதே நம்ம எடுத்துக்கூடாது. இது ஒரு சயின்ஸ். இருப்ப வர்ணிக்கிறதுக்கு சமஸ்கிருதத்துல சொல்லப்பட்ட வார்த்தை. இந்த இருப்புக்கு இன்மைன்றதே கிடையாது. இது அறிவிருப்பு, அதுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை.